எதிர்பார்ப்புடன் வெளியாகும் ஸ்டார் நடிகர்களின் திரைப்படங்கள் நல்ல வரவேற்பை பெறுவது திரையுலகிற்கு அவசியம். அப்போதுதான் தியேட்டர்கள் நிரம்பி வழியும். தமிழ் சினிமாவில் தியேட்டர்காரர்கள் அப்படி எதிர்பார்க்கும் முக்கிய நட்சத்திரங்களில் ஒருவர் ரஜினி சார். ரஜினி சாரின் வர இருக்கும் திரைப்படம் கூலிக்கு ரசிகர்களின் எதிர்பார்ப்பு அதிகம் உள்ளது. அதற்கு மிக முக்கிய காரணம் இயக்குனரும் நட்சத்திர பட்டாளமே ஆகும். லியோ, விக்ரம், கைதி ஆகிய படங்களை இயக்கிய லோகேஷ் கனகராஜ் இந்த படத்தை இயக்குகிறார். ரஜினி சாருடன் பல்வேறு மொழிகளில் இருந்தும் நட்சத்திரங்கள் நடிக்கின்றனர். இப்போது படத்தில் நடிக்கும் நடிகர்களின் சம்பளம் குறித்த தகவல்கள் வெளியாகி உள்ளன. சன் பிக்சர்ஸ் சார்பில் கலாநிதி மாறன் இந்த படத்தை தயாரிக்கிறார். ரஜினி சாருக்கு கிடைக்கும் சம்பளம் அதிர்ச்சி அளிக்கிறது. அதன்படி படத்தின் பட்ஜெட் ரூபாய் 400 கோடி. பட்ஜெட்டில் பாதிக்கும் மேல் ரஜினி சாரின் சம்பளம் ரூபாய் 260 முதல் 280 கோடி வரை ரஜினி சார் சம்பளமாக பெறுவதாக தகவல். லோகேஷ் கனகராஜுக்கும் அதிக சம்பளம். படத்தை இயக்குவதற்கு லோகேஷ்க்கு ரூபாய் 60 கோடி சம்பளம் வழங்கப்பட்டுள்ளதாம். சன் பிக்சர்ஸ் தயாரிக்கும் ஜெயிலர் படத்தின் மிகப்பெரிய வெற்றிக்கு பிறகு ரஜினி சார் நடிக்கும் திரைப்படம் கூலி. தமிழ் சினிமாவின் எல்லா காலத்திலும் மிகப்பெரிய வெற்றி படங்களில் ஒன்றாக ஜெயிலர் இருந்தது. உலக அளவில் ரூபாய் 600 கோடிக்கும் மேல் வசூலித்தது. கூலியை பொறுத்தவரை பாக்ஸ் ஆபீஸ் வசூலை தவிர மற்ற வருவாய் வழிகளும் சன் பிக்சர்ஸ்க்கு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளன. ஜெயிலர் படத்தை விட அதிக ஓடிடி ஒப்பந்தத்தை கூலி பெற்றுள்ளதாக ஏற்கனவே தகவல்கள் வெளியாகி இருந்தன. தியேட்டர் வெளியீட்டுக்கு பிறகு படத்தின் ஓடிடி உரிமையை அமேசான் பிரைம் வீடியோ பெற்றுள்ளதாக முன்னதாக வெளியான தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதன்படி ரூபாய் 120 கோடி மதிப்புள்ள ஒப்பந்தம் இப்படத்திற்கு கிடைத்துள்ளது. நாகார்ஜுனா, உபேந்திரா, ஸ்ருதி ஹாசன், சௌபின் ஷாஹர், சத்யராஜ் போன்ற பல்வேறு திரையுலகை சேர்ந்தவர்கள் இந்த படத்தில் ரஜினி சாருடன் மற்ற முக்கிய கதாபாத்திரங்களில் நடிக்கின்றனர். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.